இன்னொரு விஷயம் என்னன்னா, கமல்ஹாசன் வந்து ரஜினி லெவலுக்கோ விஜய் லெவலுக்கோ வந்து ஒரு கன்ஃபார்மான வசூல் வந்து சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாட்ஷா படம் ரிலீஸ் ஆகுது அல்லது சந்திரமுகி ரிலீஸ் ஆகுதுன்னா, ரஜினி படத்துக்கு உண்டான ஓப்பனிங் அல்லது அந்த படம் எப்படி இருந்தாலும் ஓகே, படம் வந்து குப்பையாக இருந்தாலும் சரி, மாமூலாக இருந்தாலும் சரி, மசாலா இருந்தாலும் சரி, பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் தயாராக இருக்காங்க. அதே மாதிரி ஒரு விஜயோ அஜித் ரசிகர்களோ வந்து படம் வந்து சுமாராக இருந்தாலும் பார்க்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் கமல்ஹாசனுக்கான ரசிகர்கள் வந்து படம் நல்லா இருந்தால் தான் பார்க்கறதுக்கான ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. படம் ரிசல்ட் கேட்டு படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹேராம் படம் ரிலீஸுக்கு முன்னால் பயங்கரமான ஓப்பனிங், அதுக்கான கமலுடைய உழைப்பு வந்து ஹாலிவுட் குவாலிட்டி. அந்த படம் வராதுக்கு முன்னே வந்து கொடுக்கப்பட்ட ப்ரமோஷன், அந்த ட்ரைலரு, அந்த பாட்டு ஹிட் ஆனது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஆனால் படம் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா அட்டர்ஃப்ளாப் ஆயிடுச்சு. அவருடைய உழைப்பு, அவரோட கஷ்டத்தை எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, தேட்டருக்கான ஒரு பயம், கமல் படத்தை எடுத்தோம்னா காசு எடுத்து பார்க்க முடியுமா? இப்போ ஒரு விஜயோட குப்பை படம் பார்த்து எடுத்தா கூட போட்ட காசு எடுத்துலாம் நம்பிக்கை இருக்கும். ஆனால் கமல்ஹாசனுடைய நல்ல படத்தை எடுத்தாலுமே, மகாநதி சூப்பரான படம், மகாநதி ரொம்ப தெளிவான படம், கமல்ஹாசனுடைய திரைக்கதையில் வந்த படம். அந்த படம் ரொம்ப நல்ல படம், எல்லாருமே பரவாயில்ல பேசப்பட்டாங்க. பெரிய அளவுக்கு அது வந்து கலெக்ஷன் கொடுக்கல. அப்போ கமல்ஹாசன் படம் வந்து விஸ்வரூபம் வந்து ஒரு 95 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுத்த படம் சொல்றாரு. இவர் வந்து அப்ராக்சிமேட்டா நான் 145 கோடி கலெக்ஷன் பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா படம் வந்து சூப்பர் ஹிட்டா இருந்தா மட்டும்தான் இந்த படம் அவருடைய பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த படம் சுமாரா இருந்தாலே அட இவ்வளவு தூரம் அழுத்திட்டாரு, இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய அளவு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரியே தெரியல. ஒரே அடிதடியா இருக்கு, சுட்டுட்டே இருக்காங்க, டெரரிஸ்ட். சில பேர் பில்லடன் கதை, பில்லடன் போய் ஒழிஞ்சார் இல்லையா, அவரே ஒழிஞ்சாரு பாகிஸ்தான்ல, அதை நம்மளால அமெரிக்காவில் போய் பிடிச்சாங்க, அந்த மாதிரி கதை மாதிரி தெரியுது. இன்னொன்று வந்து இந்த படம் ஆல்ரெடி வந்து சாணக்கியன்னு ஒரு படம் வந்து மலையாளத்தில், அது வந்து கமல்ஹாசன் நடிச்ச படம். நிறைய கமல் ரசிகர்களே அந்த படத்தை போய் தெரிஞ்சிருக்காரு. படம் நல்ல படம். அந்த படத்துடைய கதை மாதிரியே இருக்கு. அதாவது வந்து ஹீரோ வந்து ஒரு ஷார்ட்டான ஆளு, ஒரு டான்ஸரு. அவர் வந்து ஒரு ஒய்ஃபோட வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்காரு. அப்போ வந்து வேற ஏதோ ஒரு விளையாட்டு டெரரிஸ்ட் வந்து அந்த ஏரியாவில் வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க கமல்ஹாசனை. கமல்ஹாசன் வந்து இந்த டெரரிஸ்டை பலிதாங்க. இதுதான் கதை மாதிரி தெரியுது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. இதுதான் கதைனா கண்டிப்பாக அந்த படம் ஓடாது. ஏன்னா இந்த ஒய்ஃபை பழவன் பழிவாங்கிறது, ஃபேமிலி பழவன் பழிவாங்கிறது எஸ்எஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் பழைய வழக்கமான பழிவாங்கல் கதையை எடுக்கக்கூடாது. கமல்ஹாசன் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணினால ஒரு சாதாரண பழிவாங்கல் கதையை வந்து எடுத்துருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் எனக்கு வந்து இந்த படத்துல வந்து இந்த படம் கிராண்ட் சக்சஸ் ஆகும், இது வந்து பெரிய ஓப்பனிங் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கம்மி. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும். நீ படம் பார்த்ததுக்காக எப்படிங்கிறத சொல்லணும்.